தனது அரசியல் சிந்தனைகளை உள்ளடக்கிய சுயசரிதை நூலான மெயின் காம்ப் எனும் எனது போராட்டம் எனும் நூலை எழுதியவர் ஹிட்லர். சமூக ஜனநாயக கட்சியானது ஜெர்மன் பொது தொழிலாளர் சங்கம் என்ற பெயரில் 1863 மே 23 லிப்சிக் நகரத்தில் நிறுவப்பட்டது. அதனை நிறுவியவர் பெர்டினாண்ட் லாசல்லி. மூன்றாவது ரைக் என்று அழைக்கப்பட்ட ஹிட்லரின் நாசி அரசு முதல் உலகப் போருக்கு பின்னர் ஜெர்மனியில் நிறுவப்பட்டிருந்த பாராளுமன்ற ஜனநாயக அரசை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஹிட்லர் வெய்மர் குடியரசின் கொடிக்கு பதிலாக ஸ்வஸ்திக் சின்னம் பொறிக்கப்பட்ட தேசிய சோசலிச கட்சியின் கொடியை அறிமுகம் செய்தார். நாசி கட்சியின் பரப்புரைவுகளுக்கு ஜோசப் கோயபெல்லஸ் தலைமையேற்றார். கெஸ்டபோ எனும் ரகசிய காவல்படை மற்றும் ஹிட்லரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெய்காப்பாளர்களை ஹைட்ரிச் ஹிம்லர் என்பவர் நிர்வகித்தார். ரகசிய காவல்படையின் பெயர் கெஸ்டபோ. வியட்நாம் தேசிய கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1927. வியட்நாம் தேசிய கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1927. டிரான்ஸ்வால் மற்றும் ஆரஞ்சு சுதந்திர அரசு ஆகியவற்றுக்கிடையே நீண்ட காலமாக நட்புறவு நிலவவில்லை. 1886 டிரான்ஸ்வால் பகுதியில் தங்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பெரும் எண்ணிக்கையில் ஆங்கிலேய சுரங்க தொழில் சார்ந்தோர் ஜோகன்ஸ்பெர்கிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் குடியேறினர். தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகளின் வம்சாவளியினரே ஆப்பிரிக்கன் நேர்கள் என்று அழைக்கப்பட்ட போயர்கள். போயர்கள் எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா ஆப்பிரிக்கன் நேர்கள். இவர்களது மொழி ஆப்பிரிக்கன்ஸ். நெல்சன் மண்டேலா அரசியல் வானில் பிரகாசிக்க தொடங்கி பொதுமக்களின் பேராதரவை பெற்றபோது ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சி தடை செய்யப்பட்டு நெல்சன் மண்டேலா சிறை வைக்கப்பட்டார். உலக அளவிலான எதிர்ப்பலைகள் தென்னாப்பிரிக்காவில் இனவாத ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர உதவியது. 1990 ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மீதான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டு மண்டேலா 27 ஆண்டுகளுக்கு பின் விடுதலை செய்யப்பட்டார். நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில் வைக்கப்பட்டார். ஸ்பானியர்கள் பெருவை தங்கள் பகுதிகளில் ஒன்றாக மாற்றினர். பெருவை தங்கள் பகுதிகளில் ஒன்றாக மாற்றியவர்கள் ஸ்பானியர்கள். 1828 உருகுவே பிரேசிலிடமிருந்து பிரிந்தது. 1830 பொலிவரால் உருவாக்கப்பட்ட கிராண்ட் கொலம்பியாவிலிருந்து வெனிசுலாவும் ஈக்வெட்டரும் பிரிந்தன. 1904 ரூஸ்வெல்ட் மன்றோ கோட்பாட்டில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார். 1904 மன்றோ கோட்பாட்டில் திருத்தத்தை கொண்டு வந்தவர் ரூஸ்வெல்ட். லத்தீன் அமெரிக்காவின் தலையீட்டை எதிர்த்ததோடு டாலர் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை. டாலர் ஏகாதிபத்தியத்தை விரும்பாத நாடு லத்தீன் அமெரிக்கா. பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் தங்களுடைய நல்ல அண்டை வீட்டுக்காரன் கொள்கையில் அமெரிக்கா வேறு எந்த நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களிலும் தலையிடாது என்று கூறியதோடு லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு பொருளாதார தொழில்நுட்ப உதவிகளை செய்யவும் ஒத்துக்கொண்டார். நன்றி.